அரிசி பாருங்க என்ன வடிவா சோளம் பொறி மாதிரி பொரிஞ்சு கொண்டு வருதுண்டு. அப்படி இருக்குண்டு முகத்திலேயும் பறந்துடும். முறக்கவே வாசம் மூக்க துளைக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை பட்டு போல அரைச்சி எடுத்துட்டு சாப்பிட்டு பார்க்க போறேன் இவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி. அப்போ உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மிகவுமே சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுன்னு தான் சொல்லலாம். அது இப்போ நாங்கள் காலமையோ பின்னரமோ ஒரு சாப்பாடாக கூடி சாப்பிடலாம். அதோட அதை குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாருமே கூடுதலா குடுப்பினம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்பா. அரிசி பொரி. என்ன அரிசி? அரிசி பொரிமாதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதுல ரெண்டு இருக்கு. ஒன்று அரிசி பொரி உருண்டை எண்ணும் ஒன்று இருக்கு, அரிசி பொரி மாண்டும் ஒன்று இருக்கு. நான் இன்றைக்கு உங்களுக்கு அரிசி பொரி மாத்தான் செய்து காட்ட போறேன். அது டீயோ பிளேண்டியோ அதோட சாப்பிடலாம். நாங்க இப்ப காலையில காலம சாப்பாடா சாப்பிடுவோம்னா எங்களோட வயிறு ஃபுல்லாயிரும். நல்ல பசியை பிடிக்கக்கூடியது. அதோட மிகவுமே சத்தான ஒரு உணவுன்னு தான் சொல்லலாம். அதைத்தான் நீங்க இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கு. ஓகே, நாங்க இப்ப காணொலிக்கு போவோம். மின்னண்டு அரிசி பொரிமா செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப நாங்கள் அரிசி பொரிமா தான் செய்ய போறோம். அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா புழுங்கரிசி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு 100 கிராம். பாத்தீங்களா 100 குத்தரிசின்னு சொல்லிவிடேன். பாத்தீங்களா 100 கிராம் அரிசி நெல்ல என்ன சொல்றப்பாங்க கண்ணாடி மாதிரி இருக்கு. நெல்ல எங்கட வீட்டு அரிசி இது. நெல்லா வச்சு அதை குத்தி எடுத்த அரிசி தான் இது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மா குழைக்கிறதுக்காண்டி தேங்காய் பூ, மற்றது சீனி. இந்த 3 பொருள் தான் மிகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சத்தான உணவுன்னு தான் இதை சொல்லலாம். அதோட தண்ணி தண்ணி நாங்கள் இப்ப கழுவையெல்லாம் தேவைங்களுக்கு அதுக்காண்டி தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நாங்கள் அரிசி பொரிமா செய்வோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த அரிசியை 2-3 தடவை நல்ல வடிவா கழுவி எடுக்கணும். சொன்னா இல்ல தவிட்டு தண்ணி எல்லாம் இருக்கும். அதால நல்ல வடிவா கழுவி எடுப்பேன். இப்ப இது சின்ன சட்டி என்றபடியா இதுக்கு வடிவா எங்களை என்ன சொல்றது இந்த கிழங்கு கழுவில அதுக்காண்டி ஒரு பெரிய சட்டிக்கு அரிசியை போட்டுட்டு நல்ல வடிவா 2-3 தடவை கழுவணும். பாத்தீங்களா இதுல அந்த உமி எல்லாம் மேலால அதுக்காண்டி தான் நல்ல வடிவா கழுவி தான் நாங்கள் இந்த அரிசியை வறுக்கணும். பாத்தீங்களா எப்படி இருக்கு. அது கல்வல் மண்ணுவல் பெருசா இருக்காதுன்னு சொன்னா நாங்க மில்லிலே எல்லாம் மிதாண்டிடும். அந்த உமி எல்லாம் இருக்கு மேலால் அதுக்காண்டிதான் இதை 2 தடவை அப்படியே நாங்க வடிவா தண்ணி விட்டு கழுவி ஊத்திட்டு அரிசியை நல்ல வடிவா கழுவிட்டேன். பாருங்க இவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு சொல்லி அரிசி முதல் பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா நல்ல வெள்ளையா இருக்கு. நீ அடுப்பை மூடிட்டு இந்த அரிசியை நாங்க வறுக்கணும். வறுக்கைக்கு இந்த அரிசி அப்படி பொரிஞ்சு கொண்டு வரும். இந்த பொரியா சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டா இருக்கும் தெரியுமா. இப்ப அடுப்பு மூடியாச்சு. இனி சட்டியை அடுப்புல வச்சுட்டு நாங்கள் கழுவி வச்ச அரிசியை போட்டு பொரிக்கணும். கொஞ்சம் ஈரத்தன்மையா இருந்தா பக்கம் பொரி வட்டுரும். அதனால நான் கழுவிட்டு அப்படியே வச்சேன். கையாலேயே போடும் கதண்டியாது. இந்த அரிசி கொஞ்சம் ஈரத்தன்மையா தான் இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் பத்தி விட பட்டு வடிக்கும் அரிசி. சோளம் பொரி வடித்த மாதிரி வடிக்கும். அதில் கரண்டியால அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டாதான் பொரியும். அதுக்கு முதல் இந்த தண்ணி எல்லாம் காயும். அரிசியில இருக்கிற கட்டி சூடும் பிடிக்கிற தண்ணி என்ன இப்ப பாருங்க எப்படி ஈரமெல்லாம் பத்திட்டு பாத்தீங்களா. அரிசி இந்த தண்ணியிலே ஊறிட்டு அதில் மறுபடியும் அரிசி பொரியும். பாருங்க இப்ப கொஞ்சத்தால ஆனா அப்படியே கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் நல்ல முன்னாடி கீழே அரிசி மெதிஞ்சிடும். அரிசி பாருங்க அப்படி வட்டிக்குது. இப்பதான் வட்டிக்குது. பாத்தீங்களா தெரியும் பாருங்க அந்த அரிசிக்குள்ள எல்லாம் வடிச்சு வருது. துள்ளுது அரிசி.
பார்த்தீங்களா பொடி வந்து அரிசியெல்லாம் வடிக்கும், வடித்து பொடி. நார்மலாகவே நாங்கள் இப்போ பொரிச்ச அரிசியே வாயில் அப்படி கிள்ளி போட்டு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த வெள்ளை வெளியெல்லாம் வந்து வடிக்குது. சொன்னா அந்த ஈரத்தன்மை காயத்தான் அரிசி வந்து வடிக்கும். இங்க பாத்தீங்களா தெரியுது, அந்த வெள்ளை வெளியா தெரியுதுல்ல, பாத்தீங்களா? நல்லா வடிக்கட்டும் எல்லா அரிசி. அரிசி பாருங்க என்ன வடிவா சோளம் பொரி மாதிரி பொரிஞ்சு கொண்டு வருதுண்டு. அப்படி இருக்குண்டு முகத்திலேயும் பறந்துடும். மூடி விட்டா மலை மலண்டு பொரிஞ்சிடும். ஆனா பக்கத்துல அரிசி எரிஞ்சாலும் தெரியாது. அதுக்கான மூட விட்டுக்குவேன். பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா அரிசி எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பொரியும். என்ன கொஞ்சம் வறுவட்டுட்டுண்டா சரி, அது பிறகுதாக்கிடலாம். சொன்னப்ப இந்த அரிசி வந்து கேக்கு நாங்க மாக்குள்ள கேக்கு. இப்போ வந்து அரிசி நல்ல வடிவா பொரிஞ்சிட்டுது. இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். அப்படியே சட்டியோட ஆற வச்சுட்டு தான் நாங்கள் மிக்சியில போட்டு அரைச்செடுக்கணும். வேறுங்க அப்படி அரிசி பொரிஞ்சிருக்கு சரிங்களா, நல்ல வடிவா அரிசி பொரிஞ்சிட்டு இதை வந்து வேற ஒரு சட்டியில கொட்டி ஆற விடும். எந்த சட்டி சூட்டுக்கு இன்னமே எரிஞ்சிடும். பாருங்க அரிசி பொரி எப்படி இருக்குன்னு சொல்லி. சோளம் பொரி மாதிரி நல்ல வடிவா பொரிஞ்சிருக்குது. இது அப்படியே வாய்க்காய் போட்டா அந்த மாதிரி இருக்கும். பொரிச்சுட்டே நோமலா சாப்பிடலாம் தெரியுமா, நல்லா இருக்கும். பாத்தீங்களா இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நாங்க மிக்சியில போட்டுடுவேன். இது வந்து இப்ப நாங்க 1 கிலோ அரிசி கொஞ்சம் கூட அரிசின்னு சொன்னா மில்லிலையும் கொடுத்து திரிச்செடுக்கலாம். இப்ப நான் 100 கிராம் அரிசி தான் எடுத்துக்கிறேன். அப்ப இதை வந்து மிக்சிலேயே அடிச்செடுக்க போறேன் நான் இன்றைக்கு. இப்ப வந்து அரிசி பொரி வந்து நல்லா ஆறிட்டு மிக்சி ஜோக்குள்ள போட்டு நல்லா மாவை அரைச்சு கொண்டு வர போறேன். பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு. இனி வந்து மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு பாப்போம் எப்படி மா இருக்குதுன்னு சொல்லி. இந்த பொரியரிசிமா பொரிச்ச அரிசியை வந்து நல்லா பட்டு போல அரைச்சு எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிமா திறக்கவே வாசம் மூக்க துளைக்குது. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பட்டு போல அரைச்சு எடுத்துட்டேன். இனி வந்து இதை இந்த சட்டிக்குள்ள என்ன வாசமானக்கல்ல நல்லா இருக்கு. இதை வந்து ஒரு போத்துலதான் நாங்கள் இப்படியே வந்து போட்டு வச்சுட்டு காலையிலயோ இல்ல மாலையிலயோ தேங்காய் சீனி போட்டு குழைச்சி சாப்பிட்டோம்னு சொன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நான் வந்து இவ்வளவு அம்மாவுமே இப்ப வந்து குழைக்க போறேன். குழைச்சு ஆளுக்கு ஒரு பொடி வந்து பிளேண்டி மூத்தி இந்த மாவு ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட போறேன். அதனால வந்து நான் இவ்வளவு அம்மாவுமே குழைச்சிருக்க போறேன். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா இனி இதுக்குள்ள வந்து நான் என்ன சேர்க்க போறேன்னு சொல்லுங்க பாப்பா. தேங்காய் பூ வந்து நல்ல கூட போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காண்டி நான் தேங்காய் பூ வந்து ஏற்கனவே திரி வச்சுக்கிறபடியா தேங்காய் பூவும் போட்டு தேவையான அளவு சீனி, உங்களோட இனிப்பு கேட்ப நீங்க சீனி போடலாம். அதையும் போட்டு தேங்காய் தும்பு தேவையான அளவு சீனியும் போட்டு நல்ல வடிவா குழைச்சு ஆளுக்கு ஒரு புடி நல்ல வடிவா சேர்த்து குழைக்கணும். தேங்காய் பூ சீனி எல்லாம் உண்டா சேரும். பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்க வேணும்னு சொன்னா கொஞ்சம் தண்ணியும் வந்து தெளிச்சுட்டு குழைச்செடுக்கலாம். என் சொன்ன பிடி வர்ற கஷ்டமா இருந்தா இது இப்படியே பிடிச்சி எடுக்கலாம். கொஞ்சம் உருளைக்கு பிடிக்கணும். பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு. ஒரு உருண்டை சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல் ஆயிடும். காலமேல ஒரு உருண்டையும் டீயும் குடிச்சாலே ஓகே, எங்களோட காலை சாப்பாடு முடிஞ்சிடும். பாத்தீங்களா எப்படி வாசமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு வாசம்? இல்ல இப்படியே சாப்பிட இப்படியான மக்கள் வந்து செய்து வைக்கிறது நல்ல மதான் வேலைக்கு போறாங்க, பள்ளிக்கூட பிள்ளையா வேலைக்கு போறாங்க. அப்படியான வந்து இப்படி செய்து வச்சுட்டா ஈஸி. இப்படி உடனே குழைச்சாச்சு சாப்பிட்டாச்சு ஒரு பிள்ளைங்க குடிச்சு வேலைக்கு போயாச்சு அளவு முடிச்சு. இப்ப வந்து நான் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வைக்க போறேன். இதுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்கல. நீங்க உங்களுக்கு பிடிக்க கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னா நீங்க தண்ணி சேர்க்கலாம். பாத்தீங்களா ஒரு பெரிய உருண்டை. இது வந்து எனக்கு சரியா, இனி பிடிக்கிற சின்ன உருண்டை உங்களுக்கு எல்லாம்
அப்படி அப்படிங்க நல்ல பாருங்க தனக்கு பெரிய மாட்டு கொண்டு வச்சுட்டு எங்களுக்கு இந்த உருண்டு உருண்டை இதான் உங்களுக்கு சரியா பலவர மாதிரி உருண்டை பாருங்க இதான் உங்களுக்கு இது ஒரு நியாயமான சரி ஓகே எல்லாத்தையும் உருட்டி போட்டு பார்ப்போம். எல்லாரும் வந்து நான் பெரிய உருண்டை எனக்கு பிடிச்சிட்டேனாமன்னு சொல்லி வேற என்ன நக்கல் அடிச்சு கொண்டே இருக்கிறேன். அதனால வந்து நான் பக்கம் அந்த உருண்டையை உருட்டி என்ன உடைச்சிட்டு இப்போ சின்ன உருண்டையாவே பிடிக்கிறேன். எனக்கு சொன்னா எல்லாருக்கும் சரிசவரா இருக்கணுமா அப்ப சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கட்டுமா என்ன அதானே பிடிச்சா எல்லாருக்கும் ஒரே அளவா பிடிக்கும் ஒரே சைஸ் அப்படிங்க அப்படி எல்லா உருண்டையும் பிடிச்ச வச்சு போட்டு பார்ப்போம். எல்லா உருண்டையுமே பிடிச்சு முடிஞ்சது பாத்தீங்களா. கடைசியா ஒரு குட்டி உருண்டை எப்படி இருக்கு அதை இப்படி வைப்பேன் பாத்தீங்களா. எல்லாமே ஒரே அளவான உருண்டை தான், இது மட்டும் குட்டி உருண்டை. இப்போ சரிதானே எல்லாரும் சரி சமமா சாப்பிடலாம். இப்போ வந்து மிகவுமே சத்தான பொரி அரிசி மாவு வந்து நான் செய்து அதையுமே வந்து குழைச்சிட்டேன். தேங்காய் பூ சீனி எல்லாம் போட்டு குழைச்சிட்டேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் இனிப்புக்காண்டி சர்க்கரையும் போடலாம். சில பேருக்கு சர்க்கரை போட நல்ல விருப்பமாக இருக்கும், அதால் வந்து சர்க்கரையும் போடலாம். அதுவும் கூட இனிப்பு கேட்ப நீங்கள் போட்டு சாப்பிடலாம். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாப்பா. நல்ல இனிப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. அதோட வந்து தேங்காய் பூவுமே வந்து நல்லா கூடுதலாக போட்டபடியா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அரிசி இந்த வாசம் வந்து இந்த மாவில் வந்து அப்படியே இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்றது வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லலாம். நீங்களுமே வீட்டில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இது. நீங்களும் வீட்டை வந்து செய்து வேறுங்க, செய்து நீங்களும் சாப்பிடுங்க. நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி விட மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய். பார்த்தீங்களா, ஒரு கையில் அரிசி பொரியுமா, அதோட இங்கால பிளேண்டி அப்படியே ஒரு கடி வச்சு கடிச்சு பிளேண்டியும் குடிச்சா சீனி போட தேவையில்லை. சீனி போட தேவையில்லை. தேத்தனிக்கு சீனி போடாமல் குடிக்கலாம். பார்த்தீங்களா, தேங்காய் நிறைய தேங்காய் போடணும், நல்லா இருக்கும்.